ஏமா எல்லாரும் ஊருக்கு புறப்படுற மாதிரி தெரியுது, நீ போகலையா? ஓஹோ, இப்ப போயிட்டு அப்பா காரியத்துக்கு வந்து காரியத்தை எல்லாம் முடிச்சிட்டு உன்னை கூட்டிட்டு போவாங்களா? மீனாட்சி, நான் போயிட்டு வரேன். அம்மாடி, நான் ஊருக்கு போயிட்டு வர்றேம்மா. லெட்டரா போடுறேன். என்னப்பா சொல்ற? அதாவது வேலைக்கு சாப்பிட்டு மாப்பிளைய உடம்ப பாத்துக்க சொல்லு. டேய், இன்னும் நாங்க பேசிட்டு ட்ரெயினுக்கு நேரம் ஆகுதுல்ல. இதை வந்துட்டா நீ உடம்ப பாத்துக்கம்மா, பாத்துக்கங்க. வரேம்மா, வரேன். ஏறுடி. இந்தப்பா மருந்து அடிக்கிறவன. ஐயா, அந்த ஓரமா ரொம்ப நாத்து அடிக்குது, மருந்து கொஞ்சம் ஜாஸ்தி அடிச்சுட்டு போ. சரிங்க ஐயா. போகும்போது ஒரு 10 பைசா தர்றேன், திருப்தியா டீ சாப்பிட்டு போ. 10 பைசாவுக்கு யாருங்க ஐயா டீ குடுக்குறாங்க? அட 10 பைசாவுக்கு என்ன கிடைக்குது அதை வாங்கி திருட்டு போங்கடா. சட்டம் பேசுறானுங்கப்பா. ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்ல, தினம் கொசு கடிச்சா இந்த உடம்பு என்னத்துக்காகும்? பொழுது விடிஞ்சா குனிய முடியல, நிமிர முடியல. என்னைக்கு தான் இந்த கொசு தொல்லை தீர போகுதோ? ஐயா, அம்மா கொசு தொல்லைங்கிறாங்க, உள்ள பூந்து ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டுங்களா? நம்ம மருந்து பவர்ஃபுல் மருந்து ஐயா. போடா, வெட்டி போடுவேன். அம்மா சொல்லுங்கம்மா. அட நீ போய்யா. ஐயா, 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 ஐயா. அம்மா, கொசுவலை வேணுங்களா? என்னது கொசுவலையா? டேய் போடா. எவனாவது கொசு கசின்னு இந்த பக்கம் வந்தீங்க, நசுக்கி போடுவேன். ஏக்கா, மீனாட்சியோட அப்பா செத்து கிட்டத்தட்ட 1 மாசம் ஆகுது. இவங்க சாவுக்கு போயிட்டு வந்ததோட சரி, காரியத்துக்கும் போகல, அந்த பொண்ணையும் கூட்டிட்டு வரல. என்னவா இருக்கும்? அது ஒண்ணும் இல்லக்கா, இவன் எதிர்பார்த்த சொத்தெல்லாம் போயிடுச்சு இல்ல, இனிமே இவ இங்க எதுக்குன்னு பிளான் பண்ணி அங்கேயே விட்டு வந்திருப்பா. அவங்க செஞ்சாலும் செய்வாங்க, அந்த மாதிரி ஆளுங்க தான். என்ன 3 பேர் மட்டும் வந்திருக்கே, இன்னொரு சிஸ்டரை காணுமே? என்னைக்கு உன் கொள்ளிக்கண்ணு பட்டுதோ அன்னைக்கு போன புள்ளதான், இன்னும் வரல. ஏன் மாமா, மெட்ராஸ்ல இருக்க வீடுகள்லாம் ஒரே மாதிரி இருக்குல்ல? மாமா, எல்ஐசி பில்டிங் பாக்கணும் மாமா. அது சைதாப்பேட்டையில இருக்கு. முதல்ல வந்த வேலையை கவனிப்போம். அண்ணே வணக்கம். இந்த மயிலாப்பூர் தர்மலிங்கம் வீடு எங்க இருக்கு தெரியுமா? கஸ்மாலா, மயிலாப்பூர் 1000 தர்மலிங்கங்கிறான். நான் எவனை கண்டுக்கிறது? மூஞ்சில என் கையா வைக்க போயா காலங்காத்தால. என்ன மாமா, மெட்ராஸ்காரங்களுக்கு மரியாதை தெரியாது போல் இருக்கு. நான் போய் அடிச்சு வந்துட்டேன். இருப்பா, வந்த வேலையை கவனிப்போம். தர்மலிங்கத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? நீ வேற அட்ரஸ் தொலைச்சு விட்ட. நான் எங்கப்பா தொலைச்சேன்? மெட்ராஸ்ல இறங்குன உடனே பாக்கெட்ட பதம் பார்த்துட்டானுங்களப்பா. ஆமா, 3 பொம்பளைங்க வராங்க, அவங்கள்ட்ட கேப்பமா? கேட்கலாமே, வாங்க. அம்மா 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 அம்மா, இந்த தர்மலிங்கம் வீடு எங்க இருக்கு தெரியுமா? எந்த தர்மலிங்கம்? அதான் இந்த மயிலாப்பூர் தர்மலிங்கம். மதுரை மில்லு ஓனர் வீட்டுல சம்மந்தம் வச்சிருக்கானே, அந்த கேடி பேதான். இத பாருங்க, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. அவர் எங்க மாமனார். இது அவன் மாமனாரு. அவன் எங்க? அவன் தலை செய்வா விட மாட்டேன். சும்மா இருடா. ஏமா, மெட்ராஸ்காரங்க புத்திய காட்டிட்டீங்களம்மா. உங்க மாமனார்லாம் ஒரு மனுஷனா? பணத்துக்கு ஆசைப்பட்டு வாயும் வயிறுமா இருந்த ஒரு பொண்ணை அனாதையா விட்டுட்டு வந்துட்டானே, அவனை சும்மா விடலாமா? அட என்னமாமா இவங்கள்ட்ட பேசிக்கிட்டு, எங்க அவனை வெட்டி போலி போடுற. சும்மா அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு இப்பதான் தெரியுது. இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கா? அந்த பிள்ளைதாச்சி பொண்ணு மனசு உடைஞ்சு போய் இனிமேல நம்ம எதுக்கு வாழணும், செத்து போயிடலான்னு சொல்லி ஆத்துல குதிச்சிருச்சுமா. நல்ல வேளை மாடு கழுவிக்கிட்டு இருந்த என் மச்சான் பார்த்து காப்பாத்திட்டான். இல்லன்னா அதோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? நாங்க அந்த வீட்டு பால் காரணங்க. எங்களுக்கு இருக்கிற விசுவாசம் கூட உங்க மாமனாருக்கும் அந்த பொண்ணை கட்டின பயலுக்கு இல்லாம போச்சம்மா. இந்தியாவும் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு எங்க இருக்க அந்த கிளப்பைய அவன் உடனே உருவம் விட மாட்டேன். இது பாருங்க, ஏதோ நடந்து போச்சு. அந்த பொண்ணை கூட்டிட்டு வரதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். அது வரைக்கும் அவ உங்க பாதுகாப்புலயே இருக்கட்டும். பிரசவத்துக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டா இது செலவு வச்சுக்கோங்க. வேற ஏதாவது அவசரம்னா மீனாவை எங்களுக்கு லெட்டர் எழுத சொல்லுங்க, நாங்க வந்து பாத்துக்கிறோம். சரிம்மா. பால்கார கொஞ்சம் பத்திரமா பாத்துக்குங்க. பாத்துக்கிறோம்மா. வரவங்க. என்னம்மா, அந்த பொட்டச்சி ஏதோ சொல்லிட்டு போறாளுங்க, நீ ஊ கொட்டிக்கிட்டு இருக்க. நீ விட்டாலும் அந்த தர்மலிங்கத்தை நான் விட மாட்டேன். அவன் தலையெடுக்காம நான் மதுரைக்கு போக மாட்டேன். ஏய் தர்மலிங்கம், மெட்ராஸ்ல எங்க இருந்தாலும் வந்துடுறேன். நீ யார தர்மலிங்கம்? நான் இல்லைங்க. இந்த பக்கம் போறேன். இந்த பக்கம் போகணும். இந்த பக்கம் போறேன். தெரியாதுப்பா. தெரியாது? தெரியாது. தெரியாது? தெரியாது. தெரியாம இங்க எதுக்குடா வந்த? ஐயோ, இன்னைக்கு மெட்ராஸே க்ளோஸ். வெளிய
சொன்னா கேளுடா, டேய். வெட்டி விடுவேன். ஐயோ. இங்க என்ன கலாட்டா பண்ற? நீ என்ன பேட்டு குஸ்தாவா? இல்லங்க. பின்ன எதுக்கு அருவா எடுத்து சுத்துற? ஐயோ சாமி, இந்த அருவா ரோட்ல கிடந்துச்சுங்க. இதை எடுத்து யாருதுன்னு கேட்டுக்கிட்டு சாமி, வேற ஒண்ணுமே இல்ல. போடுற கீழே. எந்த ஊரா நீங்க? மதுரைங்க சாமி. எதுக்குடா வந்தீங்க? மெட்ராஸ் சுத்தி பார்க்கலாம்னு வந்தோம். பார்த்தது போதும், இன்னைக்கே ஊர் பக்கம் ஓடிடணும். நாளைக்கு இங்க எங்காச்சும் பார்த்தேன், உள்ள தள்ளி முட்டிய பேத்துருவேன். போடா. ஆமா சார் சொல்றாருல்ல, லாரியாவது பிடிச்சு போயிரும். ஓடியா போயிரும் சார். எவனோ ஒரு பால்காரன் சொன்னான்னு கேட்டுக்கிட்டு சும்மா ஆடாதடி. நீங்க நினைக்கிற மாதிரி எங்க அப்பா ஒண்ணும் மோசமானவர் இல்ல. அப்படியே அந்த பொண்ணை அங்கேயே விட்டுட்டு வந்தீங்கன்னு உங்க அப்பாவை கேட்க வேண்டியதானே? நாங்க ஒண்ணும் கேட்காம இல்ல, கேட்டோம். அந்த பொண்ணுக்கு இது தலைப்பிரசவம் உண்டா, அதனால உங்க சொந்தக்காரங்க வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கோம்னு சொன்னாரு. ஆமா, உங்க அப்பா பெரிய சத்தியகீர்த்தி. அவர் அப்படியே சொல்லிட்டாரா, நீங்க அப்படியே நம்பிட்டீங்களா? எங்க அப்பா சத்தியகீர்த்தியா இல்லையாங்கிறது எங்களுக்கு தெரியும், நீங்க சும்மா இருங்க. உங்க அப்பாவை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை விட எங்களுக்கு அதிகமாவே தெரியும். பணத்துக்காக அவர் எதையும் செய்வார். அவர் எதிர்பார்த்த பணம் எல்லாம் போயிடுத்தோனோ அந்த ஆத்திரத்துல தான் அவளை அங்கேயே விட்டு வந்துட்டாரு. வாய மூடு. எங்க அப்பாவை பத்தி பேசுறதுக்கு உங்க யாருக்கும் யோகியதை கிடையாது. நாங்க சம்பாதிக்கிற சம்பளத்தை வாங்குறதுக்கு மட்டும் யோகிதை இருக்குது. இந்த வீட்டை நடக்கிறத கேட்கறதுக்கு எங்களுக்கு யோகிதை இல்லையா? இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு வந்த நிலைமை நாளைக்கு எங்களுக்கு வராதுன்னு என்னங்க நிச்சயம்? இதுக்கு மேல எங்க அப்பா பத்தி பேசுன என்னடா இங்க மாநாடு போட்டுக்கிட்டு போய் வேலையை பாருங்கடா. இல்லப்பா, இவ்வளவு கொழுப்படுத்து போய் தேவையில்லாம பிரச்சனை கிளப்பிட்டு இருக்காங்க. அப்புறம் எனக்கு பொம்பளைங்கன்னா அது எதுன்னு கேட்கத்தான் செய்வாங்க. அதுக்காக கை வாங்கிடுறதா? அது நாகரிகம்? அது படிச்ச பசங்களா நீங்க? போங்கடா, போய் வேலையை பாருங்கடா. மருமக்களே, நீங்க பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இது கம்பெனி இல்லம்மா, கோஷம் போட்டு கொடி பிடிக்க குடும்பம். அவளுக்காக பரிதாபப்பட வேண்டியவ அவ புருஷன். சம்பந்தம் இல்லாத இந்த விஷயத்துல தலையிட்டு வீணா உங்க வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க. அந்த ஊமச்சி வாழ்க்கை முக்கியமா, உங்க வாழ்க்கை முக்கியமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. என்ன டிக்கியில ஒரு சாமானியும் காணும், உள்ளேயும் காணும், வெளியிலையும் காணும். பட்ட பகல்லையே எவனாவது அடிச்சுக்கிட்டு போட்டானா? இந்த மூதேவியே இங்க நிக்கிறான். யோ, இங்க என்ன வேடிக்கையா பாத்துக்கிட்டு நின்னுகிட்டு இருக்க? சாமான பாத்துக்கிட்டு இருக்கேன். எங்க சாமா? இந்த மேல நிக்கிறீங்களே, அறிவு இருக்கா உனக்கு? இதெல்லாம் இங்க வைக்கிறது. நீங்க என்ன சொன்னீங்க? சாமான எடுத்து வைங்க. நீங்க எடுத்து டிக்கில வைங்க சொன்னீங்க. ஒண்ணு என்ன கணக்கு நடக்குது? இதுல புடவை வச்சிருக்கீங்களா இல்ல பணத்தை வச்சிருக்கீங்களா? சிவ சிவ அத பாருங்க. அண்டா குண்டா அடுக்கு தோண்டி தூக்கு கூஜா செம்பு ரொம்ப லட்சணம். சம்பந்தியா போறீங்களா இல்ல சமயக்காரா போறீங்களா? எங்க அம்மிக்கல்ல காணா? வாய் கொழுப்பி அவனுக்கு. உன்னை டிக்கில வச்சு மூடணும். ஒழுங்கா எல்லாத்தையும் எடுத்து வை. பாப்பா ராஜா, போன காரியம் என்ன ஆச்சு? அங்கிள், கல்யாணத்துக்கு எல்லாம் ரெடியா இருக்கு. 2 கார்னா பெட்ரோல் செலவாகலாம். வேணா டீசல் போட்டா போதும். வாடகை கம்மி, 15 பேர் போலாம். கரெக்ட். நீ தான்ப்பா என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டவன். ஆமா, இத்தனை சாமானும் அத்தனை ஜனங்களும் வேன்ல கொள்ளுமா? பாப்போம், இல்லன்னா 2 பேரும் பஸ்ல அனுப்பிச்சிருவோம். வெரி குட். அப்ப என் வீட்டுக்காரிய பஸ் அனுப்பிச்சிடுவோம். இம்சை இல்லாம இருக்கும். வேன்ல ஒரு கேன்ல ரொப்பிக்கிட்டு ஜெகஜோதியா போவோம். அதா, நீ என்னமோ பட்டணத்துல படிச்சிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. இல்லங்க, படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கேன். உனக்கு எதுக்குப்பா வேலை? நீதான் கைவசம் ஒரு வேலையே வச்சிருக்கிறியே. எந்த பொண்ணை காதலிக்கலாம், எந்த பொண்ணை எந்த பையனோட சேர்த்து வைக்கலாம். அடடடடா, பிரமாதமான வேலை. ஏன் அங்கிள், உயிருக்குயிரா காதலிச்ச உள்ளங்களை சேர்த்து வைக்கிறது தப்பா? தப்பு இல்ல. இதை என்கிட்ட சொல்லியிருந்தா நான் அப்படி இப்படி பேசி அந்த 2 பேரும் ஒன்னா சேர்த்து வச்சிருப்பேன். எனக்கு வர வேண்டிய கமிஷன் வந்திருக்கும். இப்ப அது போச்சே. இது தப்பு இல்லையா? அப்படி இப்படி பேசுற அளவுக்கு நான் பார்த்த மாப்பிள்ள ஒண்ணும் அசிங்கம் இல்ல. ஏதோ என்னுடைய நல்ல நேரம், பொழுதுக்கும் புண்ணாக்கும் பறிச்சு கொட்டி வித்த காசு வீணா போகல. நல்லா படிச்சு உத்தியோகத்துல இருக்கிற, அதுவும் நம்ம வர்ணத்தை சேர்ந்த மாப்பிள்ளையா மாட்டிக்கிட்டான். இல்லன்னா என்ன ஆயிருக்கும்? ஏன் அங்க இருந்த சாமான் இங்க கொண்டாந்து வச்ச? நீங்க எங்க கைய நீட்டினீங்க? உன்னை கொன்ன என்ன? போட்டோம். என்ன காப்பாத்துங்க, என் அன்றைய அவுக்குவாயை காப்பாத்துங்க. வேற வீடு வந்துருச்சு. இப்ப என்ன பண்ணுவீங்க? அஞ்சலா அஞ்சலா அஞ்சலா, என்ன காப்பாத்த, என்ன காப்பாத்த. என்னையா இது? எங்கயா உன் வேட்டி சட்டையெல்லாம் பழைய முருக மாதிரி வந்து நிக்கிற? அப்படி ஆக்கிட்டாங்க. சீட்டாட்டத்துல தோத்துட்டு எல்லாத்தையும் கலட்டிட்டாங்க. கலட்டிட்டானுங்களா? ஐயோ, ரோட்ல இப்படியே வந்த? ஐயா, உன்னால என் மானமே போகுதையா. எந்த பக்கம் போகுது? இரு சொல்றேன். ஐயா, இங்க எங்கயா வந்த? பேசாம நம்ம வீட்டு பக்கம் போயிருக்கலாமே. போக முடியலையே அஞ்சல. இதுக்கு சொந்தக்காரன் பின்னாடியே துரத்திட்டு வராங்களே. இதுக்கு சொந்தக்காரங்களா?
டிராயர் பண்ணி எனக்கு இதையும் வச்சு சூதாடிட்டேன். இப்ப வந்து கெஞ்சற ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இங்கிலீஷ் வேறயா? இங்கிலீஷ்ல பேச குடுத்துறேன்னு நினைக்கிறியா? அப்ப தெலுங்குல பேசட்டுமா? டப்புஸ்தாவா போட்டேனா பாரு. உன் மானம் போகட்டும், அப்பதான் உனக்கு புத்தி வரும். ஐயோ ஐயோ, பெத்த பொண்டாட்டியே, கட்டின பொண்டாட்டியே சொந்த புருஷனை பார்த்து மானம் போட்டும்னு கேக்குறாளே. நீங்க எல்லாம் மனைவியோட பிறக்கலையா? யாருமே இல்ல. அந்தல என்ன அந்த சத்தம்? யார் இருந்தாரு? ட்ரைனேஜ்ல இறங்கி சாப்பிடறதுக்கு வந்திருக்காரா? நோ, இவளோட ஹஸ்பண்ட். அட, இங்கிலீஷ்லாம் பேசுறாரு. படிச்சிருக்காரா? யா, எல்கேஜிலே ஃபெயில் ஆயிட்டேன். முதல்ல வீட்டு கட்ட சொல்லு. ஏன் இதுல ஒரு நல்ல புருஷனா தேடிக்க கூடாது? என்னமா செய்யறது, 3 பிள்ளைய ஆயிடுச்சு. இல்லன்னா தேடி இருப்பேன். தேடிக்க எனக்கு வசதி. இந்தாயா, பேசாம இரு. நீங்களே சொல்லுங்கம்மா, இந்த ஆளு சூதாட்டத்துல வேட்டி சட்டையெல்லாம் தொலைச்சிட்டு வந்து நிக்குது. சூதாட்டமா? ஆமாங்கம்மா, நான் 10 பாத்திரம் தேய்ச்சி உழைச்சு சம்பாதிக்கிற காசையெல்லாம் இந்த ஆளு கொண்டு போய் தொலைச்சிட்டு வந்து நிக்குது. ஏன் எப்படி இருக்க? கட்டிக்கிட்டவளை காப்பாத்தணுங்கிற பொறுப்பு வேண்டாம் உனக்கு? அதுக்கு தான் சீட்டாடுறேன். சனிய சீட்டு என் கையில பேச மாட்டேங்குது. இந்த பாரு, இனிமே நான் உன் கையில பேச மாட்டேன். நீங்களே சொல்லுங்கம்மா, இத வச்சுக்கிட்டு என்னமா செய்யறது? இத வச்சுக்கிட்டா இந்த ஜென்மத்தை வச்சுக்கிட்டு என்னமா செய்யறது? சரி சரி, அது அவர்கிட்ட கொடு. இந்த வேலைய பாரு, உழைச்சு சம்பாதிக்கிற வழிய பாரியா. அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல, போய் உழைச்சு சம்பா. ஓ மை காட், நான் உழைச்சு சம்பாதிக்கிறதா? உழைக்கும் கைகளே, உருவாக்கும் கைகளே, உலகை புதுமுறையில் உண்டாக்கும். பல்பொடி பல்லு வளைக்கு ரொம்ப நாளாச்சு. நாங்க பொண்ணை பெத்தவங்க அவசரப்பட்டு கண்டபடி கொடுத்துட முடியுமா? பொண்ணை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துறவனா பார்த்து கொடுக்க வேண்டாமா? கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிருங்க. ஏங்க 1000 காலத்து பயிருங்கிறாங்களே, அதுக்கு என்னங்க அர்த்தம்? விவரம் கிட்டத்தனமா கேட்காதயா. ஒரு பயிர் 1000 காலம் இருந்துச்சுன்னா அது அழுகி காஞ்சி செத்துரும். வேம்பு விஷயத்துக்கு வா. விஷயம் எல்லாம் வருவானா அந்த தரகர் வேம்பு? இத பாருங்க, பையன் எப்ப ரிலீஸ் ஆனா? வேலூர்ல எடுத்ததா? வேண்டுதலுக்காக காடி வளர்த்திருக்காங்க. பையன் பேரு அர்ஜுனன், எம்ஏ படிச்சிருக்கான். கண்ணு ஒரு மாதிரியா இல்லைங்க? அது ஒண்ணு இல்லைங்க, லேசா 1.5 கண்ணு. 1.5 கண்ணா? கேமராவை தான் பார்த்தா நமக்கு எங்கேயோ பாக்குற மாதிரி தெரியுது. என்ன யோசிக்கிறீங்க? கண்ணுல குத்தம் இருந்தாலும் கேஸ்ல ரொம்ப ஏத்தங்க, எவ்வளவு கேட்டாலும் கிடைக்கும். தேவையில்லை. யோ, இவனை மாப்பிளையா வீட்டுக்குள்ள விட்டா இவன் என் பொண்ணை பாக்குறானா இல்ல என் பொஞ்சாதிய பாக்குறானே தெரியாம போயிடும். ஐயோ, என்ன இவனை இருக்கட்டுங்கிறியா? வச்சுக்க, வேற எடு. எந்த இடத்துல எதை காட்டணும்னு இவனுக்கு தெரியாது. வச்சிருக்கிறத வெளியே எடுத்து காமிச்ச அசந்துருவீங்க. இவனை நீங்க மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. அறைய விடாதையா. தம்பி யாரு? பையன் பேரு பரந்தாமன். நீலக்கினியாம்பாளைய நீலகண்ட ஜமீன்தாருடைய ஒரே பையன். பையனுக்கு ஊர்ல ஏகப்பட்ட நஞ்ச புஞ்ச, தோட்டம் துறவு, நிலவு நீச்சம், குளவு குட்டை, வண்டி மாடு எக்கச்சக்கம். அதை விடுங்க, வைத்தீஸ்வரன் கோயில 2 வீடு. அப்பனுக்கா? இவனுக்கு அதெல்லாம் இருக்கட்டும் ஐயா. படிப்பு பேசப்படாது. ஒரு வித்தியாசமான பையன். 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சான். பையனுக்கு வாத்தியார் மேலையும் வாத்தியாருக்கு பையன் மேலையும் பிரிக்க முடியாத ஒரு பிணைப்பு. அதனால அந்த தாண்டல. ஐய, பையனுக்கு படிப்பு கம்மி, எங்க பொண்ணு நிறைய படிச்சிருக்காளே. என்னவா நீங்க பணம் இருந்தா படிப்பு இருக்காங்கிறீங்க, படிப்பு இருந்தா பணம் இருக்காங்கிறீங்க? எப்படிப்பட்ட மாப்பிள்ளை தான் வேணுங்கிறீங்க? ஏன் அவகிட்ட உணர்ச்சி வசப்பட்டு பேசுற? எனக்கு வர்ற மாப்பிள்ளை என்ன மாதிரி பெரிய பிசினஸ் மேனா, சொந்த பணத்தை வச்சு வியாபாரம் பண்ணி அதை பெருக்கணும். ஐசி, வீட்டுக்கு வர உங்க மாப்பிள்ள மட்டும் பிசினஸ் மேனா இருக்கணும், வீட்லயே இருக்கிற நான் பிசினஸ் பண்ண நீங்க பணம் தர மாட்டீங்க இல்லையா? வர்ற மாப்பிள்ள தான் பிசினஸ் மேனா இருக்கணும்னு சொன்னேனே தவிர அப்பங்கிட்ட இருந்து பணத்தை புடிங்கி பிசினஸ் பண்ணணும்னு சொல்லலடா முண்டோ. ஸ்டாப் இட். அப்ப என்ன என்னதான் பண்ண சொல்றீங்க? ஊர்ல குளங்குட்டையெல்லாம் எதுக்காக வெட்டி வச்சிருக்கான்? அப்ப குளங்குட்டையில தான் என் கதை முடியணுமா? என்னங்க இது, கல்யாண பேச்சு பேசும்போது அவசரமா பேசிட்டு? அட ஆமாயா, பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும்னு இவர் துடிக்கிறாரு, நடந்தா கமிஷன் கிடைக்குமே நீ துடிக்கிற. குறுக்க பேசாதயா. பய பாத்தியாடி, உன் பையன் ஒன்ன மாதிரியே உலகிட்டு போறான். அவன் கிடக்கிறான், விடுங்க. வந்து உட்கார்ந்து ஆக வேண்டியதை பாருங்க. என்னத்த பாக்குறது? குட்டையில வந்து குடிநீரை கெடுத்துட்டான்னா வேம்பு, உனக்கே இந்த வம்பு வந்து குந்து. ஆமா, பையனுக்கு செவ்வா தோஷம் இருக்குதா? அடிக்கடி ஜலதோஷம் தாங்க வரும். அப்ப மூக்கு பல்பு தான். பட்டக்குன்னு 10க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 6. ஆஹா, இதுவரைக்கும் இப்படி ஒரு நம்பரை யாரும் சொன்னதில்லை. அநேகமா இதுதான் முடியும் நான் நினைக்கிறேன். நாங்க நினைக்கிறோம். கொண்டா அப்படி
அதுல பாருங்க, எதுல சொல்லுங்க. பையனை எங்க 2 பேருக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. நமக்கு பிடிச்ச என்ன இருக்கு? புரிஞ்சுக்க வேண்டியவங்க 2 பேருக்கும் பிடிச்சிருந்தா சரிதான். பொண்ணை காட்டலையே. என்னங்க நீங்க வச்சுக்கிட்டு காட்டக்கூடாதுன்னு வந்தனியா? அலங்காரம் ஆயிடுச்சுல்ல, சீக்கிரமா கூட்டிட்டு வா. சரிங்க. என்னங்க இந்த சத்திர வச்சு என்கிட்ட சொன்னீங்கல்ல, அதான் ஐயாட சொல்லிருங்க. என்ன ஏதோ குத்துறோம் குடையறோம்னு? அட சத்திரமுங்க, நம்ம சொந்தக்காரங்க ஜனங்க கொஞ்சம் அதிகம், கூட்டம் ரொம்ப வரும். பெரிய சத்திரமா புடிச்சுக்கிட்டா. ஆமா ஆமா, பணக்காரங்க விட்டு கல்யாணம்னாலே கூட 10 பேர் திங்க வருவானுங்களே. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, இந்த தொகுதியே வளர்ச்சி பந்தல் போட்டுறேன். பாத்துமா படிக்கட்டு. பெரியவங்களை நமஸ்காரம் பண்ணிக்கமா. காலேஜ்ல படிச்ச பொண்ணு நமஸ்காரம் பண்றதுக்கு ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணுது. இந்த காலத்து பொண்ணுங்க கையெடுத்து கும்புறதே பெரிய விஷயமுங்க. சின்ன இல்லையா நம்பத்து நடுவுல நிக்குது, அதான் பொண்ணு. அதை மட்டும் நல்லா பாத்துக்கோ. ஏங்க பேசாம இருக்க? பொண்ணு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு, பேசி முடிச்சிருக்கு. அப்புறம் என்ன சம்மதம் கிடைச்சு போச்சு, சொல்ல வேண்டியதை கரெக்டா சொல்லிடுங்க. இந்த பாருங்க, நான் கட்டன் ரைட்டாவே சொல்லிடுறேன். எனக்கு இந்த வரதட்சணை சீர்வரிசை இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காதுங்க. ஏதோ இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் சொல்றாங்களே, அதுக்காக ஒரு 35 பவுன் ரவுண்டா 40 பவுன் கொடுத்துருங்க, அது போதும். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. பொண்ணு கல்யாணத்துக்காகவே இவ ஒரு 50 பவுனை தனியா ஒதுக்கி வச்சிருக்கிறான். அதுல ஒரு கவச்சம் பண்ணி பொண்ணுக்கு போட்டு அனுப்பி வைக்கிறோம். தாய்க்குள்ளவே என்ன மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. எங்க அப்பனை காணோம். சபாஷாரி, நீங்க ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. நம்ம சொத்தை எல்லாம் இத இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எழுதி கொடுத்துருங்க. அடுத்த வேலை சொத்துக்கு நாம தெருவில் நினைக்கலாம். தம்பி என்னடா சொல்ற? சுமாரவா, நான் பிசினஸ் பண்றதுக்கு உன் புருஷன் பணம் கொடுக்க மாட்டான். ஆனா இது இங்க இருக்கிற மூதவிகளுக்கு வாரி வாரி கொடுக்குமா. யாரியாது? புண்ணிய குடியோட புள்ள. இந்த குடி குடிச்சிருக்கா? குடிகார குடும்பம்னு சொல்லவே இல்லையே. எந்திரடா, இந்த மரியாதை கட்ட குடும்பம் நமக்கு தேவையில்லை. வாங்க போகலாம். என்னங்க என்னங்க அடச்சே, கொஞ்சம் கூப்பிடுங்களா உங்களை? ஐயா ஐயா கொஞ்சம் நில்லுங்க. ஐயா என்னடா அறிவா? என்னங்க எங்க போறீங்க? ஐயோ, அவரை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. என்னடா நிவாசி இதெல்லாம்? இந்தா உன் பாட்டன் சேர்த்து வச்ச சொத்துல உன் பங்கு. ஏண்டா, கேவலம் இந்த பணத்துக்காகத்தானே இந்த குடும்பத்தை கேவலப்படுத்தி உன் தங்கச்சியோட கல்யாணத்தை நிறுத்தினேன். இப்ப சொல்றேன், இனிமே உன் நிழல் கூட இந்த வீட்டு மேல படக்கூடாது. நாளைக்கே நான் செத்தாலும் கொல்லி வைக்க நீ வர வேண்டிய அவசியம் இல்லை. கேட்டா போடா.